ரோட்டில் போகிறவன் அட்டென்ஷன் சீக்கிரம் சத்தமாக கத்துவான், ஒருத்தரும் பார்க்கலன்னா சட்டையை கழட்டி போடுவான், இன்னும் எக்ஸ்ட்ரீமு கூட போவான். இன்னும் கொஞ்ச நாள் அந்த லெவலுக்கு அவர் போயிடுவார். அவர் அட்டென்ஷன் சீக்கிங்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், அப்பா கத்திக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் 4 பேர் திரும்பி பார்க்கும்போது நினச்சுடுவேன், அப்படியே யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க கவனிங்க அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். பார்த்தீர்களா, என்னை பார்த்து பயந்துதான் அவர் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அது நீங்கள் இப்போ கத்திட்டு இருக்காருன்னு நீங்கள் ஒரு பக்கம் இப்படி சொன்னாலும், இப்போ இன்னைக்கு செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாளேடுல கூட 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கே பிரச்சார பயணங்களுக்கு மேப் போட்டவர், அவர் போய் இணையிறதா ஒரு செய்தி. அது இன்னைக்கு வந்திருக்கு. நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். தந்தி டிவியினுடைய ஆயுத எழுத்துலையும் நியூஸ் 18 சொல்லதிகாரத்திலையும், என் நினைவு சரியாக இருந்தால் 9வது மாதம் 4ஆம் தேதி தெளிவாக பேசினேன். அப்போ விஜய் பரப்புரையே கிளம்பலை, அவருக்கு வண்டி தயாராகிட்டு இருக்கு. இப்போ 41 பேர் செத்தாங்களே, சாவுக்கு ஒரு பேருந்து காரணமாச்சே, ஆயுத பூஜைலாம் போட்டாங்களே, அந்த பேருந்து தயாராகிட்டு இருக்கு. அப்போ தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுதே நான் சொன்னேன், என்னங்க லேசாக அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பு தெரிகிறதே என்று ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, செங்கோட்டையனை தாவேக்காவை நோக்கி பாஜக நகர்த்தும், அதுக்கான வாய்ப்பு அதிகம் நான் அன்றைக்கே சொன்னேன். இது எல்லாமே எல்லாம் அமித்ஷாவோட பிளான் சார். நீங்கள் நான்